ரயில்வேல ஒரு கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படின்னா என்ன எலிஜிபிள், நீங்க என்ன எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 1 மினிட் வீடியோல ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ இதை பத்தி இன் டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி இருக்கும், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டெப்தா இருக்கு. வேணும் அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரயில்வேல கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படின்னா ரொம்ப படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 10th மட்டும் நீங்க பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா போதும். பட் ஏஜ் லிமிட் ரொம்ப மினிமமா ஒரு 23 வரையும் தான் வச்சிருப்பாங்க. ஸோ 10th முடிச்சுட்டு ஏஜ் லிமிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் வர கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஏஜ் லிமிட் ரொம்ப மினிமமாக தான் வச்சுருப்பாங்க. வேகன்சியும் ஒவ்வொரு வருஷமே வராது, 2 வருஷம் கூடவா 3 வருஷம் கூடவா தான் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் வர ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமும் 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் இதோட வேகன்சி ஒவ்வொரு வருஷமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.